கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் பட்டமளிப்பு நிகழ்ச்சி மற்றும் மார்க்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சலமா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் சார்பில் பட்டமளிப்பு நிகழ்ச்சி மற்றும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் கீழவீதியில் மாவட்ட தலைவர் ஜாஃபர் அலி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில தணிக்கை குழு தலைவர் சுலைமான் பிர்தௌசி கலந்து கொண்டு கற்றோரின் கடமையும் பெற்றோரின் கடமையும் என்ற தலைப்பிலும், மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் சல்மா கல்வியகத்தின் உன்னத செயல்பாடுகள் குறித்தும், மாநில செயலாளர் சபீர் அலி தனித்து விளங்கும் தவ்ஹீத் ஜமாத் என்ற தலைப்பிலும் சிறப்புரையாற்றினார்கள். இந்த கூட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு குறைந்தபட்சமாக 7% இடஒதுக்கீடுகள் தமிழக அரசு வழங்க வேண்டும். இந்தியா முழுவதும் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. போதைப் பொருட்கள் விற்பவர்கள் மீது மத்திய மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சோழபுரம் பகுதியில் தொடர் மின்வெட்டு மற்றும் லோ வோல்டேஜ் அதிகமாக உள்ளது. உடனே மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சோழபுரம் பகுதியில் தெருநாய்கள் தொல்லை அதிகமாக உள்ளது. சோழபுரம் பேரூராட்சி தெரு நாய்கள் பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சோழபுரம் பல்வேறு பகுதிகளில் சுகாதார சீர்கேடு உள்ளது. உடனடியாக பேரூராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து 10, 11, 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கும் பரிசுகள், சலமா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தில் படித்த மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன.